ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகால் ஸ்டடி சென்டர். இந்த செஷன் நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 1 இந்த ரெண்டுக்கும் மெயின்ஸ் எழுத போறவங்க. பட் இப்பதான் நான் ஃப்ரெஷர் இல்ல ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய பிகினர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? மெயின்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. நம்ம இப்ப 10th 12th எல்லாம் போர்டு எக்ஸாம் எவ்வளோ பேஜஸ் எழுதியிருப்போம், எவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்போம், கலர்ஸா பண்ணியிருப்போம். நீங்க ஒரே பிளாக் பென்ல நம்ம பண்றோம். அதுதான் வந்து முக்கியமான விஷயமே இங்க. சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ல டெய்லி ஒரு ஒரு 10 மினிட் பக்கம் பார்க்கலாம். எப்படி எழுதுறது? எழுதுறதுக்கான விஷயம் நம்ம மைண்ட்ல நெறைய இருக்கு. அத எப்படி பிரசன்ட் பண்றது? அப்படிங்கிறதா முக்கியமான விஷயமே இங்க. சரிங்களா? ஸோ ஒரு டாப்பர் பேப்பர் பார்க்கலாம். அதே மாரி பிகினர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். லாஸ்ட் பேட்ச்ல நம்ம பிகினர்ஸோட பேப்பர் அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது ஒரு ஸ்டேட் 8th ரேங்க் வாங்குனவங்களுது. இங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா அலைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இங்க டாபிக் போட்டாங்கன்னா மேக்ஸிமம் அது கீழ கரெக்ட்டா இருக்கும். இந்த எஸ்ஸும், எஃப்பும் கரெக்ட்டா இருக்கும். இந்த 3ம் கரெக்ட்டா அலைன் பண்ணியிருப்பாங்க. 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா கரெக்ட்டா போட்டுருக்காங்க. இது வந்து பை பிராக்டிஸ் மூலமா தான் வரும். ஓகேவா? ஸோ இனிஷியலா இப்ப ஸ்டார்ட் பண்றவங்க, ப்ரியரா இப்ப ஸ்டார்ட் பண்றவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2 லைன் போட்டுக்கோங்க. எப்பவுமே இதுல பாருங்களேன், ஒரிஜினல் பேப்பர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பாக்ஸ்ல கொஸ்டின் இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு இருக்குங்களா? இங்க ஒரு கோடு இருக்கு இல்லையா? பக்கத்துல இங்க ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, இந்த லைன் ஃபுல்லுமே விட்டுட்டு, ஏன்னா இந்த லைனோட போட்டீங்கன்னா நீங்க இங்க எழுத ஆரம்பிச்சுருவீங்க. அந்த லைன நம்ம எழுதவே கூடாது. ஸோ இங்க வந்து நம்ம கோடு போடுறோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இதுல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மாரி தான் இங்க போட்டிருப்பேன் பாருங்க. இது ஒரு ஃப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்ப இவங்களே வந்து போஸ்டிங்ல தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த விடை இருக்கு இல்லையா? இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சைடு ஹெட்டிங்க நீங்க இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 300 ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கட்டும். ஆன்சர் எல்லாம் கவனிக்காதீங்க. இப்ப எப்படி எழுதுறதுங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்தது இங்க ஒரு கொஸ்டின் போட்டாங்களா? கொஞ்சம் இடம் விட்டு இங்க ஒரு கோடு. அப்புறம் இங்க ஒரு கோடு வச்சுக்கோங்க. சரியா? சிலர் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இங்க எழுதிட்டு, அடுத்தது இந்த கார்னர் கொண்டு போயிருவாங்க. இப்படியும் பண்ணலாம். ஒரு 3 லைன் தான் ஒரு டெஃபினிஷன் இருக்கும்போது, இப்படியே டைரக்ட்டாவும் எழுதலாம். சரிங்களா? அது நம்ம இஷ்டம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட் குடுக்குறீங்க, பாக்ஸ் கன்டென்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சென்டர்படுத்தி இங்கிருந்தே நம்ம பாக்ஸ் கன்டென்ட் வந்து இது வந்து குடுத்துருக்கலாம். ஓகேவா? இங்கிருந்தே குடுத்துருக்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட் எழுதுனால நான் சொல்றேன். இந்த கோட மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி போடுறது அப்படின்னு நோட் பண்ணி. எதுக்கு தான் இந்த 2 கோடுன்னா, இப்ப சைடு ஹெட்டிங்ல இந்த கார்னர் கோட்டுக்கு வந்துரணும். சரிங்களா? அடுத்தது வந்து ஏதோ ஒரு பாக்ஸ் கன்டென்ட் போடுறீங்கனாலும் இந்த கார்னர் கோடு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோடு எதுக்கு வச்சுக்கிறீங்க? கோடு நம்பர் 1 எதுக்காக? இந்த சைடு ஹெட்டிங்க்காக. இந்த சைடு ஹெட்டிங்க்காக. அப்படிதான் அவங்க போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இதுதான் கோடு நம்பர் 1. கோடு நம்பர் 1ங்கிறது என்ன? இந்த கொஸ்டின் நம்பர் இங்க இருக்கணும். ஸோ கோட் நம்பர் 1. ஒரே ஆன்சர் தான். ஆனா ஒரே ஆன்சர 2 பேருக்கும் ஒருத்தருக்கு நெறைய மார்க் வரும், ஒரு கம்மி மார்க் வரும். ஒரே டெஃபினிஷன், ஒரே ஆன்சர், ஒரே ஃபேக்ட். காரணம் clear it. Okay, இங்க handwriting also plays a vital role, but the clarity, how they are present the thing, அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? சோ அதுதான். சோ இதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் கோடு. 2வது கோடு எதுக்கு போட்டோம்? அங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் வந்து இந்த 2வது கோடு. ஓகேங்களா? இதுதான் விஷயமே. இந்த 2வது கோட்ல இருந்து தான் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்றோம். எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் எழுத ஸ்டார்ட் பண்றது இந்த 2வது கோடு. 3வது கோடு எதுக்குன்னா, நம்ம 1, 2, 3 போடுவோம் இல்லையா? சிலர் வந்து இங்க 1, 2 போட்டு இங்கிருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்காக நம்ம அந்த ஒரு 3வது கோட வச்சுக்கலாம். அந்த 3வது கோடு கூட நமக்கு தேவையில்ல. விட்டுறலாம். இங்க எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இங்க இது வந்து டெஃபினிஷன் கோடு. இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஸ்டார்ட் பண்ற இதுக்கும், இந்த சப் டாபிக் போட்டிருக்காங்களே நம்பர் 1, நம்பர் 2ன்னு போட்டு இந்த சப் டாபிக்கு கொஞ்சம் கேப் குடுக்குறாங்க இல்லையா? அந்த கேப்புக்காகத்தான் நம்ம இங்க போட்ட கோடு. ஓகே. இந்த 2வது கோடு. சரிங்களா? சோ இதுதான் விஷயம். ஸோ இங்க இருக்கிற ஸ்டார்ட்டிங்க்கும், இதுக்கும் கரெக்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோடு போடுறாங்க. சரிங்களா? கோடு போட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, லாங் சைஸ் ஸ்கேல் போட்டு, லாங் சைஸ் ஸ்கேல மட்டும் கையில வச்சு கோடே போடாம லாங் சைஸ் ஸ்கேல மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டாட் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மென்ட்க்கு டாட் மட்டும் வச்சுட்டு, அந்த டாட் கிட்ட லாங் சைஸ் ஸ்கேல வச்சு எழுதுங்க. எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அலைன்மென்ட். இந்த மாரி நீங்க பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்ட்டா வந்தாலும்,
நீங்க ஃபாஸ்டா எழுதும் பட்சத்துல கூட ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? கரெக்டா உங்க கை வந்து அந்த அலைன்மெண்ட்டுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? எப்படி ரிவிஷன் பண்ண ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும், மறக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் எழுத எழுத உங்களுக்கு இதே மாதிரி பிரசன்டேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்பர்ஸ் கூட பாருங்க, கொஞ்சம் கூட இப்போ 1, 2 இது வேற பேஜ்ல இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன் 2 அந்த பேஜோட காமிக்கிறேன். இந்த 3 பாத்தீங்களா? எவ்ளோ மேட்ச் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். ஸோ சில தப்பு பண்ணீங்கன்னு கூட பார்க்க மாட்டோம். நிறைய பேப்பர் இருக்கிறதுனால பார்க்கறக்க மாட்டோம். அடித்தல் திரித்தல் நம்ம பார்க்கவே முடியாது அதிகமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா லைன் வந்து கடைசி வரையில் எழுதணும். இந்த ஒரு லைன் கூட விட்டுருங்க. இதோட இதோட இத எழுதாம விட்டுருந்தீங்கன்னா, அது இன்கம்ப்ளீட் மாரி தெரியும். சோ அந்த மாரி பண்ணக்கூடாது. இவங்க அந்த பேப்பர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்பர் 1 விஷயம். அலைன்மென்ட் தான் நம்பர் 1 நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாரி நீங்க பாயிண்டா எழுதையில இந்த மாரி ஆரோ சிம்பல் போடக்கூடாது. இந்த மாரி ஆரோ சிம்பல நீங்க யூஸே பண்ணக்கூடாது. அதே மாரி 1, 2, 3 இப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, இப்போ 1க்கு ஒரு டாட் வந்து நீங்க டாட் வைப்பீங்க. இன்னொரு இது கையில வந்து ரவுண்டு மாரி போயிரும். சோ, அது பார்க்கறக்கு நல்லா இருக்காது. அதனால இத சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாரி இப்படி ஸ்டார் மாரி போடுறது. இப்படி போட்டு இந்த மாரி ஸ்டார் மாரி போடுவீங்களா? அது வேண்டாம். ஏன்னா, அது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி வரும். அது பார்க்கறக்கே நல்லா இருக்கறதில்ல. சிலர் போட்டாங்க. நம்ம ஸ்டார்ட்டிங் பேப்பர்ல 2022 ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்னா என்னன்னே தெரியாதவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதுல இருந்து அவங்கள இப்ப லாஸ்ட்டா போஸ்டிங் வாங்கியிருக்காங்க 2க்கு ஓகேங்களா? சோ அந்த இது வரையிலும் நம்ம கொண்டு போறோம். சோ அவங்களுக்கெல்லாம் இது எப்படி பாசிபிள் அப்படின்னா வந்து பை பிராக்டிஸ் தான். அதத்தான் நான் உங்கள பண்ண சொல்றேன். அதே மாரி இந்த 1, 2, 3 போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் பண்றது இதெல்லாம் ஆகாது. ஓகே. சோ நம்ம எப்படிதான் எழுதணும்? 1, 2, 3 டாட். இங்க டாட் வச்சுக்கிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, 1 வந்து இப்படி போட்டு இந்த மாரி லெட்டர் வேண்டாம். இப்படி போட்டாலும் கன்ஃப்யூஸ் ஆகும். அதே மாரி 2னா நார்மலா 2 போடலாம் இல்லையா? இப்படி வளைச்சு, சுத்தி வளைச்சு இந்த மாரி ஸ்கொயராவும் போட வேண்டாம். அடுத்தது ரோமன் லெட்டர் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எது டூஸ், எது டோன்ட்ஸ்ன்னு நான் சொல்றேன். ஸ்டார்ட்டிங் இருக்கிறவங்க இந்த மாரி நீங்க பண்ணுங்க. அதனால தான் டெய்லி ஒரு கிளாஸ் வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் ஆன்சர் பிராக்டிஸ்க்கு இந்த செட் வந்து குடுத்துருக்கு. கீழ மெயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி இருக்கும். பாருங்க. சோ இதுல டெய்லியும் ஒரு கொஸ்டின் நீங்க ஆன்சர் எழுத போறீங்க. இவங்க எந்த அளவு எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். இவங்க அதாவது கரெக்ட்டா இங்கே வரணும் அர்த்தம் இல்ல. இங்க இங்க தமிழ் இங்க இருக்கு அப்படின்னா, அடுத்த லைன் அவங்க அதே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாக்ஸ் கன்டென்ட் கோட்டுக்கு கொஞ்சம் உள்ள போகலாம். கொஞ்சம் உள்ள போகும். அவ்வளவுதான். கரெக்ட்டா ஏதோ இந்த பாக்ஸ் வந்து கரெக்ட்டா இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு நேரா தான் கொண்டு வந்திருக்கணும். ஓகேங்களா? இவங்கலாம் பை பிராக்டிஸ் தான் பண்றாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். பாருங்க. இவங்க எல்லாமே 1, 2 போட்டுருக்காங்க. இவங்க போட்டுருக்காங்க. பட் ரொம்ப பொறுமையா எழுதும்போது இந்த பிராக்கெட்ல வரும். இதுக்குள்ளேயே நம்ம 1.2 அப்படின்னு சொல்லி போடலாம். சரிங்களா? எவ்வளோ அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வருது. சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுவும் சப்ஹெட்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே. நீங்க எந்த ரூல்டு பேப்பர் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. அதத்தான் நான் சொல்றேன். இந்த மாரி 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் இப்படிதான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இன் அப்கமிங் கிளாஸ்ல எது எது பண்ணணும், எது எது பண்ணக்கூடாது. இப்போதைக்கு இது மட்டும் இருக்கும். லைனு, அதுக்கப்புறம் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டயகிராம்ஸ் போடும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச வரையும் இந்த டெய்லி கொஸ்டின் குரூப்ல வந்து ஆட் ஆயிக்கோங்க. ஸோ அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு இந்த மாரி நெறைய பேர் எழுதுவாங்க. உங்களுக்கு பாயிண்ட்டும் கிடைக்கும், அலைன்மென்ட்டும் கிடைக்கும். அடுத்த கிளாஸ்ல நான் வந்து இத எப்படி இந்த பாக்ஸ் கன்டென்ட் இதெல்லாம் போடுறதுன்னு சொல்றேன். இந்த மாரி போடக்கூடாது. இந்த மாரி போடுறது நல்லா இருக்காது. ஓகே. பாக்ஸ்னா கரெக்ட்டா நேரான பாக்ஸ் தான் போடணும். இப்படி ஸ்லாண்டிங் லைன் போடக்கூடாது. சரிங்களா? சோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸ் பார்க்கலாம். சோ ஒண்ணும் இது வந்து பெரிய வித்தை எல்லாமே கிடையாது. பை பிராக்டிஸ்ல எல்லாருக்கும் வந்துரும். நம்மலாம் 10த், 12த் எல்லாமே படிக்கிறச்ச எழுதுனவங்க தான். பட் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதனால நம்ம கொஞ்சம் மறந்துருச்சு. ரைட்டிங் டச் விட்டு போச்சுன்னு வைங்களேன். அதுதான். சரி. ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம ஒவ்வொன்னும் பார்க்கலாம். டெய்லி கொஸ்டின் எழுதுங்க. அதுக்கு ஃபீட்பேக் செஷன் வாங்க. அந்த டெலகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.